வணக்கம் நான் உங்க சுபைதா zacs kitchenல இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ginger chicken யூசுவலா ginger chicken வந்து Chinese food ஆனா இன்னைக்கு நான் பண்ணி காட்ட போறது வந்து இந்தோ Chinese version தான் இன்னைக்கு நான் பண்ணி காட்ட போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரா ரைஸ் வெறும் ரைஸ் ரோட்டியோட ரொம்பவே நல்லா இருக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு முதல்ல பார்த்துடலாம் அதுக்கு நான் 1/2 கிலோ chicken boneless எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸா கட் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் அப்புறம் உப்பு சுவைக்கு ஏற்ப சேர்த்துட்டு இத நம்ம வந்து நல்லா mix பண்ணி marinate பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுக்கலாம் இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும் எல்லா இன்கிரிடியன்ட்டும் ரெடியா இருந்ததுனா இப்போ அடுத்து நமக்கு தேவையான பொருட்கள் நான் கீழ அரேஞ்ச் பண்றதுல இருந்து சொல்லிட்டு வரேன் 3 வெங்காயம் 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி 2 தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி வந்து பேஸ்ட் பண்ணிக்குவோம் அதே மாதிரி மேல அரேஞ்ச் பண்ணிருக்கிறதுல பாத்தீங்க அப்படினா ஒரு வெங்காயம் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி அத நீளமா கட் பண்ணி வெச்சுக்கறணும் அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகர் இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கீழ அரேஞ்ச் பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம வதக்கி பேஸ்ட் பண்றதுக்கு மேல அரேஞ்ச் பண்றது எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லா போடுறதுக்கு அதாவது முழுசா போட்டு வதக்குறதுக்கு இப்போ அடுத்து நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா capsicum அங்க வைக்க இடம் இல்ல அதனால தான் இப்போ வந்து ஸ்கொயரா இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து panல oil ஊத்திட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப தேவையில்ல சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கோங்க அப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க இஞ்சி வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாடை போகணும் அது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப பிரவுனா வதக்கணும்லாம் தேவையில்ல ஒரு 2 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு வதக்குனா போதும் இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதல வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்க ரொம்ப பொடிசா நறுக்கணும்லாம் தேவையில்லைங்க எல்லாத்தையும் நம்ம மிக்ஸில போட்டு பேஸ்டா அரைக்கி தான் போறோம் அதனால நீங்க சும்மா ரஃப்பா சாப் பண்ணி போட்டாலே போதும் அதையும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதல வந்து இப்போ உப்பு மிளகாய் தூள் வந்து நான் 3/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி ஆற வச்சு எடுத்துக்கலாம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு panல ஆயில் ஊத்திட்டு அதுல வந்து நம்ம மேரினேட் பண்ணிருக்க chicken இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் எப்பவுமே pan வந்து நல்ல சூடா இருக்கும்போது chicken சேர்த்தீங்க அப்படினா இந்த chicken குள்ள இருக்க தண்ணி வெளியில வராம நல்ல chicken வந்து ஜூஸியா இருக்கும் இப்போ பாருங்க இதுல தண்ணி சுத்தமா வெளியில வராது இப்போ நல்லா இத வந்து நம்ம mix பண்ணி விட்டுடலாம் இது வந்து ஒரு 4 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு குக் பண்ணாலே வந்து ரொம்ப நல்லா குக் ஆயிடும் சோ இது நீங்க ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல இது நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம இத ஆஃப் பண்ணி இதையும் நம்ம சைடுல வெச்சிடலாம் அடுத்து நம்ம வந்து கிரேவிக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் வந்து அடுத்து pan அதாவது நான் முதல்ல வெங்காயம் தக்காளி வதக்குனேன் இல்லையா அதே pan தான் எடுத்துர்க்கேன் இப்போ அதுல வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன் இது வந்து பட்டர்ல பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் சோ பட்டர் சேர்த்துட்டு இஞ்சியை வந்து நீளமா நறுக்கி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு அப்புறம் வந்து அதுல வந்து ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் capsicum குடைமிளகாய் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத வந்து ரொம்ப நேரம் வதக்க கூடாது just sauté பண்ணா போதும் அது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அத வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் சோயா சாஸ் அப்புறம் 1 ஸ்பூன் வினிகர் இப்போ நான் சேர்க்க போறேன் இது வினிகர் தான் சோயா சாஸ் எடுத்த ஸ்பூன்லயே எடுக்கனால லைட்டா பிரவுனா தெரியுது இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்கன்னா ஒரு 4 செகண்ட்க்கு வதக்கிக்கோங்க அதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க chicken இருக்கு இல்லையா அதையும் நம்ம மேல சேர்த்தலாம் தண்ணி இல்லாம இந்த அளவுக்கு dry பண்ணி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா sauté பண்ணிக்கோங்க எல்லாம் அந்த சாஸ் வந்து chicken மேல எல்லா பக்கமும் mix ஆற மாதிரி இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கோம்ல அதையும் நம்ம இதல வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு mix கொடுங்க மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இதுல மிக்ஸில லைட்டா தண்ணி ஊத்தி அந்த தண்ணியும் இதல சேர்த்துக்கறேன் கிரேவி வந்து நீங்க உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஜீரா ரைஸ்க்கு சாப்பிடணும்னா கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தியாவும் சப்பாத்திக்கு வெச்சு சாப்பிடணும் அப்படினா நீங்க வந்து கிரேவியை கொஞ்சம் கம்மியாவும் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க அத மூடி போட்டு ஒரு 4 மினிட்ஸ்க்கு அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்தீங்க அப்படினா செம்ம டேஸ்டியான ginger chicken ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக்